குடலிறக்க அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி நான் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லா நோயாளிகளும் கேட்கக்கூடிய கேள்விதான். இதுக்கு எல்லா வேலையும் நீங்க செய்யணும், நல்ல மாதிரியா உங்களுடைய வாழ்க்கை வழக்கம் போல போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் சிகிச்சையுடைய நோக்கம். அப்போ என்ன செய்யக்கூடாது அப்படின்னா வெயிட் அண்ட் வெயிட் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய உடல் எடை கூடுதலாக்க வேண்டாம், குறைக்க பார்க்கணும். அதே மாதிரி நம்ம தூக்கக்கூடிய எடையை கொஞ்சம் குறைவா வச்சுக்கலாம். அதை தவிர்த்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நம்மளுடைய வயிற்றினுடைய உள்ள அழுத்தம் அதிகமாகக்கூடிய மலச்சிக்கல் அல்லது சிறுநீர் பிரச்சனைகள் அல்லது சுவாச கோளாறு, ஆஸ்துமா, இது மாதிரி நோய்கள் இருந்தால் அதெல்லாம் உடனடியாக அதெல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும். மேலும் புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்தால் கண்டிப்பாக புகைப்பிடிக்க கூடாது. இது முக்கியமாக செஞ்சோம்னா நமக்கு மீண்டும் இப்படி ஒரு குடல் இறக்கம் போன்ற நோய்கள் வராமல் பாதுகாத்துக்க முடியும்.